அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ், வெல்கம் பேக் டு சைது வியூ அண்ட் வெல்கம் பேக் டு another கைஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம டியூட்டியை ஜாயின் பண்ணி போய்கிட்டு இருக்குது. இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை, சரிங்களா? இதுதான் வந்து ஜங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க, காட்டுப்பகுதி. ஸோ இங்கே ஒரு வேலை, அந்த வேலையை அப்படியே பார்த்துட்டு இப்போது போய்கிட்டு இருக்கிறேன் கேம்புக்கு, அர்ஜென்டினா கேம்புக்கு. இது வந்து எங்கே இருக்குதுனாக்கா அல்குரையும் தாண்டி ஷமால் ரோட்டில் இருக்குது. இப்போ நான் இங்கே இருந்து அல்புக்கேர் அர்ஜென்டினா கேம்புக்கு வந்து போகணும் கைஸ். ஃபேஸ்புக்கில் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கிங்க. யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே வாங்க வேலைகளை பற்றி அப்படியே பார்த்துட்டு போவோம். இன்றைக்கி ஒரு நியூ ஜாயிண்டிங் வந்துருந்தாப்புல, அவங்கள தான் ஏற்றிக்கிட்டு நேராக இங்கே ஒரு ஃபார்ம் இருக்குது, அங்கே கொண்டு வந்து அக்கமெண்டேஷனில் ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே நான் வந்து இப்போது என்னுடைய அக்கமெண்டேஷனுக்கு இப்போ நான் போய்கிட்டு இருக்கிறேன். மணியை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:22 ஆகுது. வெயில், சரியான வெயில். இந்த இடத்துல யாராவது வருவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, ரோடு போட்டிருக்காங்கல்ல, கண்டிப்பாக வருவாங்க. இந்த இடத்துல நிறையா ஃபார்ம் ஹவுஸ் இந்த மாதிரி இதுகள்லாம் வச்சுருக்காங்க. அப்பப்போ வண்டிகள் இதுகள்லாம் வரப்போகத்தான் இருக்கு, பிரச்சனை இல்லை. பட் நைட்டில் தான் வந்து இந்த லைட் இதுகள்லாம் இருக்காது. ஆனால் அக்கமெண்டேஷன் தான் லைட் இதுகள்லாம் இருக்குன்னு வச்சுருக்காங்க. சரி கைஸ், அப்படியே நம்ம போயிட்டு சமைக்கணும். இப்போ ரூமுக்கு போகிறதுக்கு எப்படி ஒரு 1,500, ஏன்னா இங்கேருந்து போகிறதுக்கு 1 மணி நேரம். வண்டியோ பழைய வண்டி. ஸோ அதனால் வந்து 120 ஸ்பீடில் நம்ம போக முடியாது, 100 ஸ்பீடில் தான் போக முடியும். ஆனால் ரோட்டில் வந்து 120 மேக்ஸிமம் ஸ்பீடு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் வந்து இப்போ தான் ரோடு வேலையெல்லாம் நடந்து இன்னும் ஓப்பன் பண்ணலை. ரோடுகளை அப்படியே வந்து வச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, நமக்கு நல்லாவே ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, ரொம்பவே நன்றி. இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிற ஆசைப்படுகிறேன். என்ன அப்படின்னாக்கா, இப்போது நம்மக்கிட்ட நிறைய வேலையை பற்றி நீங்கள் கேட்குறீங்க, ஜாப் ரிலேட்டிவாக. நம்மக்கிட்ட வந்து இப்போ ஜாப் எதுவுமே இல்லைங்க. யாராவது சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் கைஸ், ஓகேங்களா? வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்குரிய வண்டி வரும். அப்போது நீங்கள் அதில் ஏறி ட்ராவல் பண்ணலாம். ஓகே, இங்கே அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் ஹவுஸில் வந்து இந்த டேட்ஸ் மரங்கள் அதிகமாக வச்சுருக்காங்க. இவங்க வந்து அந்த டேட்ஸை வந்து அதுக்குன்னு ஆட்கள்லாம் வச்சு தனியாக பராமரித்து அந்த பழத்தை வந்து க்ளீன் பண்ணி நீட்டாக பேக் பண்ணி ஸோ மார்க்கெட்டுக்கு சேல் பண்ணுறாங்க. இப்போ கத்தாரில் கூட நமக்கு டேட்ஸ் எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் கத்தாரில் இருக்கீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக போயிட்டு கலந்துக்குங்க. டேட்ஸ் ஃபெஸ்டிவல் இதெல்லாம் நடக்குது. கத்தாரில் உள்ள டேட்ஸு, இந்தியாவில் உள்ளது, அதுக்கப்புறம் நம்ம ஒமானு, சவுதி, ஜோர்டானு, இந்த மாதிரி நிறைய இடங்களில் வந்து வரும். இங்கே பாருங்கள், ஒரு வண்டி வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள் பின்னாடி. பிரச்சனை கிடையாது. ஆனால் நம்ம வண்டி தான் வந்து ரொம்ப ஸ்லோவாக போகணும், ஏன்னாக்கா பழைய வண்டி. இப்போ போகிற வண்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா கொஞ்சம் புது வண்டி. இங்கே பாருங்கள் எப்படி வந்து இண்டிகேட்டர் போட்டு கரெக்டாக போகிறாப்புல அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் வந்து காடாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, ஸ்ட்ரீட்டாக இருந்தாலும் சரி, ரொம்ப ஃபாலோ பண்ணி பக்காவாக போகணுங்க, சரிங்களா? இல்லை அப்படின்னாக்கா ஒன்றும் செய்ய முடியாது, பார்த்துக்கிறேங்க. கல்ஃபுக்கு நீங்கள் புதுசாக வர்றீங்க அப்படின்னாக்கா இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி கரெக்டாக போகணும் கைஸ், ஓகேங்களா? சரி, அப்படியே நம்ம போவோம். இந்த இடத்துல வந்து நமக்கு ரேடார் இது எல்லாம் இருக்காது. அதனால வந்து நம்ம இஷ்டத்துக்கு வண்டி ஓட்டிகிட்டு போகலான்னு மட்டும் நினைக்காதீங்க. சடனாக வந்து ஒட்டகம் இல்லை ஏதாவது வந்து கிராஸ் ஆகும். ஸோ அந்த டயத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு நினச்சி பார்த்துக்கோங்க. என்றைக்குமே வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணி நம்ம வாகனத்தை ஓட்டுறது நம்மளுடைய சேஃபும் சரி, அடுத்தவங்களுக்கும் ரொம்பவே சேஃபு. ஸோ உங்களை நம்பி ஊரில் ஃபேமிலி, குடும்பங்கள், தாய் தகப்பன், மனைவி, குழந்தைகள் எல்லாருமே இருக்காங்க. பார்த்து கவனமாக வண்டி ஓட்டிகிட்டு போங்க. சரி, நான் அப்படியே கேம்புக்கு போயிட்டு பாக்கி விஷயத்த சொல்கிறேன். இங்கே பாருங்களேன், நம்ம ஊரில் இருக்கிற செடி இல்லை மரம் எப்படி இருக்குது, நல்லா இருக்குதுல்ல? இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த அரளி செடியோட சேர்ந்ததாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல அதிகமாக அந்த கீச்சு வண்டு, நம்ம ஊரில் கீன்னு ஒரு சவுண்டு கேட்கும்ல, அந்த வண்டு சவுண்டு கேட்குது. இங்கே பாருங்கள் ஆரஸ்வதி மரத்தை எப்படி இருக்குது. கத்தாரில் ஆரஸ்வதி மரம்லாம் வச்சு பராமரித்து அதை வந்து இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, மரத்துக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நல்லா இருக்குதுல்ல? இது வந்து நம்ம மெயின் ரோட்டுக்கு போகக்கூடிய சர்வீஸ் ரோடு.
அந்த ரோட்டில் தான் இப்போ நான் வந்து போய்கிட்டு இருக்கிறேன். எல்லாமே இருக்குதுங்க இங்கே. நம்ம கூட நினச்சோம் கத்தாரு ரொம்ப காடாக இருக்கும், அதாக இருக்கும், இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிறேங்க. ஓகேங்களா? வேகமாக வந்து ஒரு பாறை மீனை எடுத்து பொரித்து, அதுக்கடுத்து சோத்தை ஆக்கி, அதுக்கடுத்து சென்னா மசாலா வச்சு இப்போ சாப்பிட போகிறேங்க. எப்பா நம்ம முன்ன இருந்த இடத்துல கூட இந்த அளவுக்கு எப்படி மீனில் போட்டு வெஜிடபிளில் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தேன்னா இதுதான் மீன். பாருங்க எப்படி இருக்குது, சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். எல்லாருக்கும் எடுத்து அப்படி சாப்பிடலாம். வேற லெவல். சன்னா மசாலாவும் வேற லெவல். காம்பினேஷனே சரியில்லை. இதுதான் செய்யணும். நம்ம ரூமில் இருக்கிற ரூம்மேட்டு அவனுக்கு சன்னா மசாலா வேணுமாம்மா அர்மனுக்கு. ஸோ அதனால நான் சன்னா மசாலா வச்சுட்டேன். நமக்கு கொஞ்சம் சோறை போட்டு மீனே வயிறு நம்பிடுறேன். போதும். கொஞ்சமாக தான் சோறு போட்டிருக்குது. அடுத்து சென்னா மசாலா. சென்னா மசாலா ஏன்டா உருளைக்கிழங்கு போட்டா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. அதுவும் அந்த பையன் தான் சொன்னான். டாட்டா பானிபூரிக்கு வச்சுட்டு சாப்பிட்டோம்னா வேறு லெவலில் இருக்குங்க கைஸ். ஆவி பறக்க இருக்குதுங்க. குப்பூசுக்கும் அப்படி தான் இருக்கும், நல்லா இருக்கும் குப்பூசுக்கும். என்ன இங்கே உள்ள மசாலா வந்து தகுடாக இருக்குது. நம்ம ஊர் மசாலானா கொஞ்சம் நல்லா இருக்கும். இங்கே உள்ள மசாலா அப்படி தானே இருக்கும். மீனை பார்க்கும்போது மீனை எடுத்து சாப்பிடுவோமா ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி இருக்கலாம். சரியான சுடுங்க. சரி, உங்கள் ஆசைக்கே மீனை எடுத்து அப்படி சாப்பிட்ருவோமா? நல்லா வெந்திருக்குங்க மீன், சூப்பராக இருக்குது. இந்த எலுமிச்சை மரத்தை புரிஞ்சு மசாலாவில் பறக்குனது வேற லெவலில் ஒன்று. சொல்லி முடியலைங்க. லைட்டாக அப்படி 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 பொழிஞ்சு விட்டு அடித்தாக்க சும்மா அருமையாக இருக்குது. சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. அல்ஹம்துலில்லாஹ். வந்து வேகமாக சமைச்சு, அது என்ன நீங்கள் பார்த்தீங்கல்ல, சென்னா மசாலா, சோறு, மீன் பொரியல் இதெல்லாம் பொரித்து சமைச்சு சாப்பிட்டுட்டு இப்போ டூட்டிக்கு கிளம்பியாச்சு. ஆனால் சமைக்க தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஓகே, சமைக்க தெரியல அப்படின்னாக்கா லேட்டாக என்னதையோ நமக்கு தெரிஞ்சதை நம்ம வந்து செஞ்சு சாப்பிடணும் அப்படின்ற மாதிரியாக நமக்கு இருக்கு. ஸோ அதனால் வந்து வெளிநாட்டுக்கு வரும்போது எப்படியாவது சமையலை வந்து கற்றுக்கங்க கைஸ். கற்றுக்கிட்டு வந்துடுங்க, அதுதான் உங்களுக்கு ரொம்பவே நல்லது. ஆமாம், ஏதோ சக்கா புக்கான்னு செஞ்சு நம்ம வாட்டில் சாப்பிட்டுட்டு அப்படி போயிடலாம். இதுக்கு முன்னாடி வந்து நான் வேறு ஒரு வண்டி எடுத்துகிட்டு போனேன். இப்போ நம்ம வண்டி வந்துருச்சு. இப்போ நம்ம வண்டியில் தான் போக போகிறேன். போகலாம் மகேஷ். நம்ம வண்டியில் இல்லை, இது பிக்கப்பு தான். இன்ஜின் சூடாக இல்லை. ரேடியேட்டரில் தண்ணி இருக்கான்னு பார்க்கணும். பார்த்துட்டு தான் அப்படியே எடுத்துகிட்டு போகணும். ஓகே, வாங்க. சரியான சூடுங்க. எம்மாடி வெக்க அடிக்குது பாருங்க. ஸ்டாண்ட் எடுத்துட்டு வரலையே. சரி போவோம் மகேஷ்.
இப்போது போய் ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஒரு டீயை ஒன்று போட்டோம் அப்படின்னாக்கா நல்லா இருக்கும் கைஸ். அதான் வந்து டீ குடிக்க வந்தாச்சு. இந்த சாயந்தர டயத்தில் டீ குடிக்கிற ஒரு சுகமே தனி சுகம் தான். இல்லை, மணி 5:15 ஆயிடுச்சு. டீயை போட்டால் தான் மண்டை வந்து ரிலாக்ஸாக இருக்கு. இல்லை அப்படின்னாக்கா வேலையே செய்யாது அப்படின்ற மாதிரி இருக்குதுல்ல. உங்களுக்கு எப்படி இருக்குது? ஆனால் இன்றைக்கி வந்து புழுக்கம், பயங்கரமான புழுக்கம், வேறு லெவலில் இருக்குது புழுக்கம். ஒரு 5 நிமிஷம் வெளியில் நின்றோம் அப்படின்னாக்கா அவ்வளோதான், ஊற்ற ஆரம்பிச்சிடு. ஒரு ட்ரெஸ்ஸுக்கு 3 ட்ரெஸ்ஸு மாற்ற வேண்டியதாக இருக்குது. ஆமாம், நம்ம இந்த கம்பெனியில் வந்ததுனால கீழே இறங்கி வெயிட்டு தூக்குறதோ இல்லை மற்றபடி வேறு எந்த பொருட்களும் தூக்குறதோ கொள்றதோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. பிக்கப் ட்ராப்பு, அதுக்கப்புறம் வேறு எங்கேயாவது போகிறதா இருந்தாக்கா போகிறது வர்றது, அவ்வளவுதான். நம்ம கூட ஜாமான் எதுவும் தூக்கி வச்சாங்கனாக்கா லேபர்ஸ் வந்துடுவாங்க நம்ம கூட 2 பேர். அவங்க வந்து எல்லாமே வந்து இறக்குறது, தூக்கி வண்டியில் வைக்கிறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் அவங்களே பார்த்துக்கிடுவாங்க. ஸோ அந்த வகையில் வந்து நமக்கு கரைச்சல் இல்லாமல் போய்கிட்டு இருக்குதுங்க. ஆமாம், டியூட்டிக்கு கிளம்பியாச்சுங்க. இப்போ மணி வந்து கரெக்டாக 8:35. நான் போய் இன்னொரு டிரைவர்கிட்ட போய் வண்டி சாவியை வாங்கிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். ஆமாம், போவோம். இங்கே இருப்பாங்க, அவங்கள்ட்ட போய் வாங்கிட்டு வருவோம். சாப்பிட்டாச்சு. சென்னா மசாலா வச்சுருந்தேன், அதை வச்சு குப்பூஸை தொட்டு மெதுவாக சாப்பிட்டாச்சு. ஆமாம், இதில் என்னென்னா நமக்கு ஃபிக்ஸடு வந்து கிடையாது. டியூட்டி அப்படியே மாற்றி 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 கொடுப்பாங்க. அதான் ஒன்று. சலாம் அலைக்கும் ஹபீபி, கேப்பால எப்படி கேட்சி பிடிச்சனா? சாவியை வாங்கிட்டு அப்படியே போகணும். நடந்து வர்றது தான். குளிர் டைமாக இருந்தால் பரவாயில்ல, வெயில் டைமாக இருக்குதான் கொஞ்சம் இதாக இருக்குது. வெக்க அதிகமாக இருக்குது, புழுக்கம் அதிகமாக இருக்குது. இந்த லேபர்ஸ்லாம் வந்து ரொம்ப பாவம். வெளியில் வேலை பார்க்குறவங்க பார்த்து கவனமாக வேலை பாருங்க ஐயா. நம்ம வந்து கொஞ்சம் டிரைவர்னால பிரச்சனை இல்லை, ஏன்னா ஏசிக்கிலேயே இருப்போம். நமக்கு வெயிட்டான வேலை எதுவுமே கிடையாது. அது கூட 2 லேபர் வருவாங்க, நான் சொன்ன மாதிரி தான். சரி, ஓகே, வண்டியை போயிட்டு எடுத்துகிட்டு போவோம் கைஸ். வாங்க போவோம். அப்படியே பேக் கேமரா போட்டு காட்டுறேன். வண்டிக்கிட்ட வந்தாச்சுங்க. அப்படியே சுற்றி முற்றி பார்க்கணும், ஏதாச்சும் ஸ்க்ராட்ச் இல்லை அடிபட்டிருக்கா இல்லை என்ன ஏது அப்படின்னு பார்த்துட்டு அப்படியே வண்டி எடுத்துகிட்டு போக வேண்டியதுதான். மேலே ஏதோ ஒரு அழுக்கு பட்டிருக்குது, இங்கே வந்து காக்கா பேண்ட் விட்ருக்குது. ஓகே, எதுவும் இல்லை கைஸ். உங்களுக்கு கண்ணுக்கு எதுக்காவது திட்டு போட்டாக்கா நம்மள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுங்க, ஓகேவா? சரி, போகலாமா? இவர் வண்டியை வந்து லாக் பண்ணி வச்சு தான் போவார். நம்ம வண்டி லாக்கில் இருக்காது, ஏன்னா உள்ளாக்க ஒன்றுமே இருக்காது. பட் இங்கே அப்படி கிடையாது, இங்கே எல்லாமே வச்சுருப்பாங்க. பேட்டில் போட்டாச்சுங்க. வண்டி கிளச்சை மிதிச்சு நியூட்ரலில் இருக்குது. ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அப்படியே லேண்ட் க்ரோசர் V6 V8 அதை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரியாவே இருக்குதுங்க சவுண்டு. பாருங்க, ஏசியை பொடியா. இது வந்து பின்னாடி உள்ளவங்களுக்கு ரியர் ஏசி. இது ரூமு, பின்னாடி லைட் எரியுது. ஓகே, எல்லாம் செக் பண்ணியாச்சு. இப்போது நாம் புறப்பட போகிறோம். வண்டியை கொஞ்சம் நேரம் ஓட விட்டுட்டு அப்படியே கிளம்புவோம் கைஸ். ஸோ இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:14 ஆகுதுங்க. 10 ஆயிடுச்சு. சரி, இப்போ நான் வந்து டியூட்டியை முடிச்சுட்டு நான் ரூமுக்கு போயிட்டு இனி காலுமூச்சியை கழுவிட்டு அப்படியே படுத்து தூங்கி காலையில் ஏர்லி மார்னிங் 3 மணிக்கு எந்திரிக்கணுங்க. எத்தனை மணிக்கு? 3 மணிக்கு எந்திரிச்சு
ஒரு ஷிஃப்ட்டு ஒன்று இருக்குது. அது 3 சைட்டுக்கு போகணும். ஸோ என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் வந்து நமக்கு வந்து டியூட்டி ஹவர் தான் முக்கியம். சரிங்களா? 3 மணிக்கு நம்ம இது பண்ணாலும் 2 மணிக்கு போனாலும், அதாவது 12 மணியில் இருந்து, சரிங்களா, அதில் இருந்து 10 மணி நேரம் நமக்கு டைம். 8 மணி நேரம் வேலை, 2 மணி நேரம் ஓவர் டைம். அதுக்கு மேலே போகிறது எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா ஓவர் டயத்தில் தான் நமக்கு வந்து சேரும். ஸோ அதனால் வந்து பிரச்சனை இல்லை கைஸ். இங்கே பாருங்கள், லேபர்லாம் வந்து உட்காந்துருக்காங்க பாருங்கள். அவங்க வந்து இப்போது இதுக்கு டியூட்டிக்கு போகிறதுக்காக வேண்டி உட்காந்துருக்காங்க. நிறையா இங்கே லேபர்ஸ் ஃபுல்லாமே லேபர் தான். இந்த கேம்ப் வந்து பார்த்திங்கனாக்கா நீட் அண்ட் க்ளீனாக பெரிய பெரிய வில்லா, பெரிய பெரிய ரூமு. ஆமாம், அது பார்க்குறதுக்கே சும்மா வேறு லெவலில் இருக்குது பாருங்களேன். ஏதோ நம்ம கேம்புக்குள்ளே என்ட்ரி ஆகி இப்படியே போய்கிட்டு இருக்கிறோம். சரியா? இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ளாட்டு ABCDEFGHIJK இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டே இருக்குங்க. ஆமாம், இந்த பக்கத்தில் வந்து விழாக்கள் தான் இருக்குது. ஸோ இங்கிட்டலாம் வந்து வெவ்வேறு கம்பெனிகள், இங்கிட்டு வெவ்வேறு கம்பெனிகள். இதிலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 20-25 கம்பெனிகள் கிட்ட அக்கமடேஷன் வந்து கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ என்ன சொல்கிறது, ஆனால் நல்லா இருக்குது. வெள்ளிக்கிழமை ஆனாக்கா இந்த இருக்கிறவங்க பள்ளி, இது வந்து பெரிய பள்ளி. ஆமாம், மொத்தம் 3 பள்ளி இருக்குது இந்த கேம்புக்குள்ளேயே. அது போக இந்த கேம்புக்குள்ளே கருவா பஸ்ஸெல்லாம் வரும். நம்ம கருவா பஸ் கார்டு எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா பஸ்ஸில் போகலாம். அது போக பஸ்ஸில் போய் மெட்ரோவில் போகலாம். இங்கே உள்ள பஸ்ஸெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பே பண்ணுற மாதிரியாக வரும். மெட்ரோ பஸ்ஸில் ஃப்ரீயாக வர்றது மாதிரியா. ஏன்னா வக்ராவில் இருந்து உக்கேர் இல்லையா அந்த ஏரியா. ஸோ அதனால் அவங்க வந்து அந்தளவுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஓகே கைஸ், மறக்காமல் நம்ம செய்தி சேனல் பேஜை ஃபாலோ, சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.